அன்னைக்கு ரஷீத் அமைதியாக இருந்திருந்தா இந்த புக் எழுதப்பட்டிருக்காது, ஒரு பெரிய மர்டர் நடந்திருக்காது. பட் அன்னைக்கு ரஷீத் ஒரு சம்பவத்தை பண்ணார். பட் அப்போ அங்கே அமைச்சராக இருக்கிற ஜலப்பா அப்படிங்கிறவர் இதுக்குள்ளே பூந்து ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் புக் ரிவ்யூக்கு வந்திருக்கோம். ஒரு முக்கியமான புத்தகத்தை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண உக்காந்தது. ஸோ லேட் நைட் ஆகிடுச்சு, இருந்தாலும் இந்த புக்கை பற்றி பேசி ஆகணும். இது என்னை தூங்க விடாமல் பண்ண ஒரு புக்கு அப்படிங்கிறதுனால பேசி ஆகணும். நார்மலாக சிபிஐ வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஒரு கொலை வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மேலே ஒரு க்யூரியாசிட்டி மக்களுக்கு பொதுவாகவே இருக்கும். அதனால தான் இந்த துப்பறியும் கதைகள், ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரியான புக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக சேல்ஸ் ஆகுது. அதை நிறைய பேர் படிக்கிறாங்க. பட் உண்மையிலே நடந்த ஒரு வழக்கு புத்தகமாக அது எப்படி இருக்கும்? இது கதை அல்ல, கருப்பு சரித்திரம். ஸோ அப்படியான ஒரு புக்கு தான் இந்த புக். குற்றமும் தீர்ப்பும் அப்படிங்கிற இந்த புக்கு வி சுதர்ஷன் அப்படிங்கிறவர் எழுதினது. அது தமிழில் ஈசன் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்காரு. இது என்னென்னா, ஒரு சிபிஐ வழக்கு 1987 ஒரு மர்டர் கேஸு. அந்த கேஸுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அரசியல் பிரபலம், அந்த அரசியல் பிரபலத்தால் தான் அந்த கேஸே கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஸோ சிபிஐக்கு இந்த வழக்கு போகிறப்ப அதை எடுத்த ஒரு நேர்மையான அதிகாரி அதை இன்வெஸ்டிகேட் பண்ண மொத்த ரெக்கார்டு தான் அந்த புக்கு அப்படின்னு சொல்லலாம். கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வழக்கை பற்றின ஒரு இன்ட்ரோவையும் இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு அதை அப்படியே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பிளானு. 1980 இந்த மாதிரி ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் அவுட் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்கு டுட்டோரியல் சென்டர் ஒன்று சதாசிவம் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் நடத்திக்கிட்டு இருக்காரு கேரளாவில் என்னென்னா, நீங்கள் சப்போஸ் ஃபெயில் அப்படின்னா நீங்கள் போய் அவங்கள்ட்ட காசு கட்டி சேர்ந்துட்டிங்கன்னா அவங்களே உங்களை பாஸ் பண்ணி உங்களை காலேஜுக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி காசு வாங்கிட்டு பாஸ் பண்ணி விடுறத ஒரு வழக்கமாக அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த டைமில் கர்நாடகாவில் இந்த பிஸ்னஸ் கொடிகட்டி பறக்குது அப்படிங்கிறது சதாசிவத்துக்கு தெரியுது. அப்போ கர்நாடகாவில் இதை நம்ம பண்ணால் இன்னும் ஹியூஜ் பிஸ்னஸ், நிறையா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி வியாபாரம் தான் கிட்டத்தட்ட. ஸோ இதுக்காக அவர் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாருனா, ஏற்கனவே ஒரு காலேஜ் கட்டுறாரு. இது இல்லாமல் ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. இந்த மெடிக்கல் காலேஜில் நிறையா காசு பார்க்கலாம் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்குது. ஸோ இதுக்காக 22 ஏக்கர் நிலத்தை கர்நாடகாவில் வாங்குறாரு சதாசிவம். ஸோ அப்போதைய பீரியடில் அங்கே சிஎம்மாக ராமகிருஷ்ண ஹெக்டே அப்படிங்கிறவர் இருக்கார். இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் நான் சொல்கிற எல்லா விஷயமுமே, இந்த வீடியோவில் சொல்கிற விஷயம் எல்லாமே இந்த புக்கில் இருக்கிற விஷயம் தான். இது எதுவுமே என்னோடய ஓன் தாட்ஸ் கிடையாது. அதை சொல்லிடுறேன். ஸோ என்ன அப்படின்னா, அப்போதைய கர்நாடக முதல்வராக இருந்த ராமகிருஷ்ண ஹெக்டே அப்படிங்கிறவர் தான் இதற்கான அனுமதியை சதாசிவத்துக்கு கொடுக்குறாரு, ஒரு கமிஷன் பேஸ்டில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போதைய சிஎம்க்கு மருத்துவக் கல்லூரியில் எவ்வளோ ஒரு ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரில. பட் அதில் கிடைக்கிற ப்ராஃபிட்டில் ஷேர் இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் ஒத்துக்கிறாரு. பட் அப்போ அங்கே அமைச்சராக இருக்கிற ஜலப்பா அப்படிங்கிறவர் இதுக்குள்ளே பூந்து இந்த மருத்துவக் கல்லூரி கட்டுறதுக்கான பர்மிட் எனக்கு தான் வேணும், அது நீங்கள் சதாசிவத்துக்கு கொடுக்கக்கூடாது. சதாசிவமும் கேரளாவை சேர்ந்தவர் தான், நான் கர்நாடகா சேர்ந்தவன், ப்ளஸ் நம்ம கட்சியில் இருக்கிற ஆள் அப்படின்னு சொல்லி ஜலப்பா முன்னாடி நிற்கும் பொழுது எழுதப்பட்ட ஆணை நிராகரிக்கப்படுது. அதாவது சதாசிவத்துக்காக மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்காக எழுதப்பட்ட அந்த ஆர்டரை அங்கேயே கேன்சல் பண்ணிவிட்டு ஜலப்பாவுக்கு ஆர்டரை எழுதுகிறாங்க. இதனால் கடுப்பாகிற சதாசிவம் போய் கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. கேஸ் போடுறப்போ கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜலப்பாவுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆர்டரை ரத்து பண்ணிடுறாங்க. அது இல்லாமல் சதாசிவத்துக்கு ஆர்டர் இன்னும் கொடுக்கப்படலை அப்படிங்கிறப்ப அதை கொடுக்கறதும் கொடுக்காதும் அரசோட விருப்பம், அரசு விருப்பப்பட்டால் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதையும் முடிச்சிடுறாங்க. ஸோ சதாசிவத்துக்கும் மெடிக்கல் காலேஜ் கட்டுவதற்கான உரிமை கிடைக்கல. இப்போ இந்த அது அட் த சேம் டைம் அமைச்சர் ஜலப்பாவுக்குமே அதற்கான பர்மிஷன் கிடைக்கல. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, சதாசிவத்தோட 22 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்காக வாங்கின இடம், அந்த இடத்த இவர் ஆக்குபை பண்ணிக்கிறாரு. அதே சமயம் சதாசிவம் அங்கே கட்டி வச்சிருக்க கல்லூரியையும் இவரோட தான் ஆக்கிக்கிறாரு. இந்த நிலையில தான் சதாசிவத்துக்கு ஒரு பிடி வாரண்ட்டையும் அவர் கிரியேட் பண்ணிடுறாரு. சதாசிவத்தால் கர்நாடகாவில் காலை வைக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுது. ஆனால் அவரோட சொத்துக்களை மீட் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணுறாரு, அவர் மறுபடியும் போய் கேஸ் போடுறாரு. கேஸ் போடுறப்போ வழக்கில் அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, சதாசிவத்துடைய ஒரு நிலத்தையும் கல்லூரியும் அவர்கிட்ட திரும்ப ஒப்படைக்கணும்னு சொல்லி அதுக்கான ஆர்டரையும் கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த ஆர்டரை கொண்டு போய் கர்நாடகாவில் அந்த காலேஜ்லேயும்
அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சப்மிட் பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த காலேஜ் திரும்ப கிடைக்கும். ஆனால் வந்து உள்ளே போனாலே சதாசிவம் வந்து அரெஸ்ட் ஆகிடுவார். இப்படிங்கிற ஒரு நிலமையில தான் கதையுடைய முக்கியமான கதாபாத்திரமான ரஷீப் அவர் வராரு. ரஷீப் வந்து ஒரு வக்கீல். அவருடைய சொந்தக்கார பையனுக்கு வந்துட்டு சீட் வாங்கிறதுக்காக, இன்ஜினியரிங் சீட் வாங்கிறதுக்காக ஏஜெண்ட் மூலமாக சதாசிவத்தை வந்து அவர் சந்திக்கிறாரு. அப்போ இவர் வந்து ஒரு வக்கீல் அப்படிங்கிற விஷயம் வந்து சதாசிவத்துக்கு வந்து தெரியுது. தெரிஞ்சதும் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவர் சொல்லி, அந்த என்னுடைய கல்லூரியை வந்து மீட்கணும், அதுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா ஒரு சட்ட ஆலோசகராக உங்களை எப்போதுமே நான் கூட வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு சதாசிவம். சதாசிவம் ஒரு பெரிய தொழிலதிபர் அப்படிங்கிறதுனால ரஷீப் அதுக்கு ஒத்துக்கிறார். ஏன்னா ரஷீப்பும் வந்து ஒரு சின்ன சின்ன கேஸ்களை எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு வழக்கறிஞராக இருக்கார். ஸோ லைஃப் செட்டில்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரிஸ்க்கை வந்து அவர் எடுக்கிறாரு. பட் இதில் உள்ளே இருக்கிற ரிஸ்க் வந்து சொல்லப்போனால் ரஷீப்கே தெரியலை. அங்கே இருக்கிற இன்னொரு வக்கீல் வந்து சொல்கிறாரு, இதில் ரிஸ்க் அதிகம், இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் கேட்காமல் வந்து ரஷீப் வந்து கர்நாடகாவுக்கு போகிறாரு. ஸோ வந்து ரஷீத் வந்து ஃபஸ்ட்டு அந்த காலேஜுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பிரின்சிபல்கிட்ட வந்து இந்த ஆணையை கொடுக்கறதுக்காக போகிறாரு. அங்கே இருக்கிற பிரின்சிபல் வந்து ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஜலப்பாவோட ஆள், அமைச்சர் ஜலப்பாவோட ஆள். ஸோ அங்கே தயாராக இருக்கிற போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை போட்டு அடித்து அவரை வந்து ஜெயிலில் தள்ளிடுறாங்க. ஜெயிலில் தள்ளி அடுத்த நாள் கோர்ட்லேயும் கொண்டு போய் சேர்த்துறாங்க. என்ன கேஸ் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த கல்லூரியோட முதல்வராக இருந்த அந்த பெண்ணுக்கிட்ட வந்து இவர் தவறாக நடந்துக்கிட்டதாகவும் அதனால் இவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணதாகவும் எழுதப்பட்டிருக்கு. இப்போ இந்த நிலையில் வந்து என்ன பண்ணுறாரு, ரஷீத் வந்து உண்மையை சொல்கிறாரு, இந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ சதாசிவம் அந்த ஆர்டரை கொடுக்க சொல்லி தான் என்னை அனுப்புனார், நான் அதை தான் கொடுக்க வந்தேன், உடனே என்னை போலீஸ் அடித்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லவும், இந்த விஷயம் வந்து கர்நாடகா பார் கவுன்சிலுக்கு வந்து போகுது. அப்போது ஒரு வக்கீல் வந்து நிரபராதியாக இருந்தும் அவரை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லி அந்த பார் கவுன்சிலுக்கு கோபம் வந்து அவங்களே வந்து ஜாமீன் போட்டு ரஷீத்தை வெளியில் எடுக்கிறாங்க. அன்னைக்கு ரஷீத் அமைதியாக இருந்திருந்தால் இந்த புக் எழுதப்பட்டிருக்காது, ஒரு பெரிய மர்டர் நடந்திருக்காது. பட் அன்னைக்கு ரஷீத் ஒரு சம்பவத்தை பண்ணார். ஏன்னா ரஷீத் வந்து வெளியில் வந்த பிறகு தெரிஞ்ச பத்திரிகையாளர் கூப்பிட்டு இந்த சம்பவம் மொத்தத்தையும் அவருக்கு வந்து பேட்டியாக கொடுத்துட்டார். கொடுத்ததோடு இல்லாமல் அதில் அமைச்சர் ஜலப்பாவுடைய பேரையும் வந்து சொல்லிட்டார். அமைச்சர் ஜலப்பா வந்து இந்த ஹோல் மெடிக்கல் காலேஜ் இஷ்யூஸில் வந்து இருக்காருங்கிறது அது வரைக்கும் வெளியில் தெரியாது. அப்போ அது எழுதி மறுநாள் வெளியில் வந்ததுமே ஜலப்பா வந்து ரொம்ப காண்டாயிட்டார். ஜலப்பா கடுப்பான அடுத்த நாள் ரஷீத் வந்து அவர் தங்கியிருந்த அறையிலிருந்து காணாமல் போகிறார். மூணு நாளாக வந்து ரஷீத்தை தேடியும் அவர் எங்கேயுமே கிடைக்கல. 3 நாளைக்கு அப்புறம் சேலத்துக்கு அருகில் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரயில் ரோட்டில் வந்துட்டு அவருடைய பாடி மட்டும் கிடைக்கிது. ஸோ இந்த நிலைமையில் இந்த கேஸை எடுத்து நடத்துகிற எல்லாருமே ரொம்ப அலட்சியமாக அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது க்ளோஸ் பண்ணி விட்டுறணும், இந்த கேஸை சும்மா ரயில் ஆக்சிடெண்ட் மாதிரி சித்தரிச்சிடணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார் கவுன்சில் வந்து உள்ளே புகுந்து ஒரு வக்கீல் செத்துருக்காரு, இது ஒரு சாதாரண விஷயமாக கொண்டு போகக்கூடாது, இதை வந்து சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி சிபிஐக்கு விசாரணையை வந்து இதை கொண்டு போகிறாங்க. அங்கே கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கார். அவரும் கர்நாடக அமைச்சரான ஜலப்பாவுடைய ஆளாக தான் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கேஸை ஒரு தற்கொலைன்னு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பல முயற்சிகளை பண்ணுறாரு. இப்போ சிபிஐ தலைமை வந்து இந்த கேஸ் ஃபைல்ஸை வந்து பார்க்குறப்ப எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே இது தற்கொலை மாதிரி தெரியலை, இது ஒரு கொலை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து தெரியுது. ஆனால் ஏன் கிருஷ்ணன் வந்து இதை வந்து ஒரு தற்கொலைன்னு முடிக்க பார்க்குறாருங்கிறது இவங்களுக்கே ஒரு புரியாத விஷயமா இருக்கிறப்ப, சரி இந்த கேஸை வேற ஆளுக்கு மாற்றுவோம்னு சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து அந்த வழக்கை வந்து குப்புசாமி ரகோத்தமன் அப்படிங்கிற ஒரு அதிகாரிகிட்ட கொண்டு வராங்க. அவர் வந்து ரொம்ப நேர்மையான அதிகாரி. பட் இவர் வந்து க்ரைம் கேஸை வந்து அவர் பெருசாக எடுத்துக்கிட்டது கிடையாது. இந்த நிதி தொடர்பான மோசடிகள் இந்த விஷயங்களை தான் வந்து அவர் சிபிஐயில் விசாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் வந்து எந்த ஒரு குழுவையும் விடாமல் கரெக்டாக எடுத்து ஒரு கேஸை வந்து கரெக்டாக விசாரிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால ரகோத்தமன் தான் இந்த கேஸுக்கு சரியான ஆள்னு சொல்லி இந்த கேஸை வந்து அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. ரகோத்தமன் இந்த கேஸை எடுத்ததுலேருந்து ஒரு பாயிண்ட்டு கூட நீதி தவறாமல் அவர் வந்து அந்த கேஸை எப்படி கொண்டு போகிறாருங்கிறது தான் இந்த புக்கே. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னாலே அது எல்லாமே இதோட இன்ட்ரோ. இது வந்து இந்த புக்கில் ஒரு 20 பக்கத்தில் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் ரகோத்தமன் வந்து எப்படி வந்து ஜலப்பாவுடைய குற்றத்தை வந்து நிரூபிக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் புத்தகம் முழுக்க போகும். இதோட கிளைமேக்ஸ் வந்து நம்மளை ரொம்ப பாதிச்சிடும். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்மளாம் வந்து ஒரு நார்மல் பீப்புள், நமக்கு வந்து லா தெரியாது, நம்ம வந்து
அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. பொருளாதார ரீதியாவோ அரசியல் ரீதியாவோ நமக்கு பெரிய சப்போர்ட்டு கிடையாது. நார்மலாக டெய்லி வேலை பார்த்துட்டு நார்மலாக வீட்டில் இருக்கிற ஆட்கள். நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது, ஒரு பெரிய ஆட்களால், ஒரு அரசியல்வாதியால், ஒரு தொழிலதிபரால் ஒரு பிரச்சனை வருதுன்னா நமக்கு நீதி கிடைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அது வந்து பலருக்குமே தெரியும். ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸு வாய்தா மேலே வாய்தா வாங்கி பல வருஷங்கள் நடக்கும். ஒரு வழக்கறிஞர் பார் கவுன்சிலே அவருக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்கிது. அப்படிப்பட்ட வழக்கறிஞருக்கு கொல்லப்பட்டிருக்காரு. அந்த கொலையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு சிபிஐ அதிகாரி எவ்வளோ மெனக்கடுறாருன்னா அவருடைய சொந்த காசைப்பட்டு அவர் வந்து அதுக்காக பல விஷயங்களை பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து அவர் மெனக்கட்டு அந்த நீதியை வாங்குற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறப்ப ஒரு சாமானியனுக்கு எப்படி வந்து நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போ நம்ம யோசிப்போம், நம்ம ஒரு அரசியல்வாதியோ ஒரு பெரிய அதிகாரியோ நம்மள்கிட்ட வம்பு பண்ணிட்டா அது ஒரு கேஸ் ஆனிச்சுன்னா நம்ம அதில் ஜெயிப்போமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இந்த புக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நான் இதில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்த புக்கில் எழுதியிருந்த விஷயங்கள் தான். ஸோ அதையே வந்து இது பண்ணி இவர் வந்து இந்த புக்கை வந்து இந்த ரைட்டர் எழுதியிருக்காரு. ப்ளஸ் குப்புசாமி ரகோத்தமன்ட்டையும் பர்சனலாக இன்டர்வியூ எடுத்து நிறைய கொஸ்டின்கள் கேட்டு இந்த புக்கு எழுதப்பட்டிருக்குங்கிறதுனால இது வந்து ஒரு ஒர்த்தான புக்கு. தமிழில் எவ்வளோ பேர் இதை படித்தாங்க, எவ்வளோ பேர் கண்டுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரில. பட் வந்து இவர் 2 புக்கு தமிழ் எழுதியிருக்காரு. அது 2மே ஒர்த்தான புக்கு. இன்னொரு புக்கை பற்றி நான் இன்னொரு நாள் பேசுகிறேன். பட் வந்து இது கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிபிஐ ஸ்ட்ரக்சரில் ஒரு கேஸ் எப்படி மூவ் ஆகுது, ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அது ஏன் சிபிஐக்கு மாறுது, இப்படி எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இந்த புக்கில் பேசியிருப்பாங்க. நம்ம நார்மலாக படங்களில் பார்க்குறப்ப இவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது. சொல்லப்போனால் அந்த டேரக்டருங்களுக்கே அது அவ்வளோ டீட்டெயிலாக தெரியுமா அப்படின்னு வந்து தெரில. பட் இந்த புக் வந்து அந்த விஷயத்தை ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கு. ஸோ இந்த புக் வந்து குற்றமும் தீர்ப்பும் வி. சுதர்ஷன் அதை எழுதினது. தமிழில் வந்து ஈசன். காலச்சுவடு பதிப்பகம் வந்து இந்த புத்தகத்தை வந்து போட்டிருக்காங்க. இதோட விலை வந்து 200 ரூபாய். இதில் எத்தனை பக்கங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். 167 பக்கங்கள் வந்து இந்த புக்கு. ஸோ நீங்களும் படித்து பாருங்கள். படிச்சுட்டு உங்களுடைய அருமையான கருத்துக்களை வந்து எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். தேங்க்யூ.